டைம் இல்லை, டக்குன்னு ரெடி ஆகிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண என்ன பண்ணலாம்? ராகி மாவு வச்சுருக்கீங்களா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி எடுத்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் தோசை ஊற்றுற முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். கல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக ஊற்றிக்கலாம். சைடில் எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பிக்க போகிறோம். நம்ம டேஸ்டியான, ஹெல்த்தியான, இன்ஸ்டண்ட்டான ரவா ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. சுட சுட தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,